முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததற்காக ஆப்பிள் நிறுவன ஊழியர் அதிரடியாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவை சிறுமி விவகாரம் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக நெல்லையைச் சேர்ந்த ஆப்பிள் நிறுவன ஊழியர் ஜேம்ஸ் ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜேம்ஸ் ராஜா. இப்போது முன்னீர்பள்ளம் பகுதியில அவர் வசித்து வருகிறார். இவர் ஆப்பிள் நிறுவனத்துல ஊழியராக, அதாவது பொறியாளராக பணி செய்து வருகிறார். பெங்களூர்ல ஒரு பணி செய்து வரக்கூடிய நிலையில கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லை என கூறி விடுமுறையில இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கோவை சிறுமி விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளத்துல பல்வேறு ஆபாச வார்த்தைகள் மற்றும் அவதூறு கருத்துக்களால தமிழக முதலமைச்சர் குறித்து பதிவு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை காவல் உதவி ஆய்வாளர் அளித்த ஒரு புகாரின் அடிப்படையில தற்போது ஜேம்ஸ் மீது 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீதிமன்ற காவலில் உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த ஜேம்ஸ் ராஜா மீது வதந்தி பரப்புதல், மத ரீதியான மோதலை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பியதாக தற்போது கைது செய்யப்பட்ட நபரிடம் காவல்துறை உயரதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.